காலதாமதமாக வந்ததுக்கு முதல்ல மன்னிக்கணும். பல்வேறு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று மாலை தான் சொன்னாங்க இன்றைக்கி பூஜைன்னு. ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை முடிச்சுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்றைக்கி டிஜிட்டலில் முழுக்க முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டைரக்டர் சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்கிறதுக்கு டைரக்டர் சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று சொன்னார், அப்போ சொன்னார் ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேறு வழி இல்லை, நம்ம எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பற்றி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல். நிறைய இயக்குனர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புகிறேன். எனவே ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சியை இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறத மகிழ்ச்சி. படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.